ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். வரக்கூடிய தீர்மானம் அத்தனையும் எந்தவித என்ன மாற்றங்கள் நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை வரவேற்கின்ற ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் செலவழித்து ஜெனீவா செல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய முக்கியமாக தமிழரசு கட்சி அதனை முழுமையாக வரவேற்றது. ஹைபிரிட் சிஸ்டம் கலப்பு முறை என்பது மாறி ஒரு காமன்வெல்த் போன்ற நாடு, அதாவது இலங்கையினுடைய நீதித்துறைக்கு உட்பட்ட வகையில் ஒரு சில நாடுகளை சேர்த்துக் கொள்வது என்ற விடயங்களையும் எல்லாவற்றையுமே தமிழரசு கட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டையும் அங்கு நடத்தினார்கள். ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் அவ்வாறான விடயங்களைத்தான் செய்ய போகிறோம் என்று கருதினால் அது உண்மையாகவே கொழும்பிலிருந்து கூட அதனை வரவேற்கலாம். அதற்கு நாங்கள் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் விரயம் செய்து ஜெனீவா போயிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஜெனீவா போய் நாங்கள் தமிழ் மக்களுக்காக ஏதோ பெரிய அளவில் சாதித்திருக்கிறோம் என்று சொல்வதிலும் அர்த்தம் இருக்காது. ஆகவே அவ்வாறான ஒரு மக்களை ஏமாளிகளாக கருதி அவர்களுக்கு ஒரு தவறான செய்திகளை கொடுத்து சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது, இனிவரும் உலக விசாரணை தான் என்ற விதமாக ஒரு தவறான செய்திகளை கொடுத்து இவற்றை முன்னெடுத்து செல்வது என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். விசாரணை பொறிமுறை தொடர்பிலும் இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து வெளியிட்டார். இதற்கு முன்பு வேறு நாடுகளில் நடந்த இந்த விசாரணைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த நாடுகளில் இந்த விசாரணைக்கான நீதிபதிகளை நியமித்தது போன்ற விடயங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தலையிட்டு தாங்களே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது என்பது ஒரு விடயம். பல்வேறுபட்ட நாடுகளில் இது தொடர்பாக விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய வகையிலான பொறிமுறைகளையும் அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் என்றும் நாங்கள் அறிகிறோம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கமே இந்த பொறிமுறையை உருவாக்குகிற ஒரு நிலைமைதான் இப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. தீர்மானம் என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு சாதகமான ஒரு தீர்மானமாக இருக்க முடியுமே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதாக இந்த தீர்மானம் இருக்குமா என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது.